வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான தபால் வாக்குப்பதிவு தொடங்கியது. தபால் வாக்கு அளிக்க விண்ணப்பித்தவர்களிடம் வாக்குச்சாவடி அலுவலர்கள் நேரில் சென்று வாக்குகளை பெறுகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் பூத் ஸ்லிப் விநியோகம். சென்னையில் 4085 வாக்குச்சாவடிகள் உள்ள நிலையில் வீடு வீடாக சென்று வழங்கல். திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை ஆணையர் பானு பிரகாஷ் தலைமையில் 11 மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கும் கூட்டத்தில் பங்கேற்பு. தோல்வியின் விரக்திக்கு சென்று விட்டதால் அவதூறாக பேசி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக முகமூடி போட்டுதான் பாஜக தமிழ்நாட்டிற்குள் நுழைவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ரெண்டு காலை சேர்த்துமா இந்த காலம் இந்த ரெண்டு அமுக்குது சார். அதான் சாமத்தேன் அந்த மாதிரி இது வந்து ஜனநாயகன் பட லீக் தொடர்பாக பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்தது தொடர்பான கேள்விக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில். எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் அவதூறு பரப்புறதா ஒரு தகவல் சார் பேசிட்டு வரீங்க. எப்படி சார் பாக்குறீங்க? பரமக்குடி திமுக வேட்பாளர் கதிரவனை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம். சாலையில் நடந்து சென்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடியும் வாக்கு சேகரித்தார். கோபாலபுரத்தை தோண்டி வர வைப்பது அல்ல எல்பிஜி, வளைகுடாவில் இருந்து வர வைப்பது. மோடிஜி எல்பிஜி எங்கேஜி என்று கேட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணாமலை பதில். பிரச்சாரத்தில் நேற்று ஸ்டாலின் ஐயா கேட்டாங்க, மோடிஜி எல்பிஜி எங்கேஜி. இப்ப ஸ்டாலின் ஐயாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அருமை சொன்னாங்க, எல்பிஜி என்பது கோபாலபுர குடும்பத்துக்குள்ள தோண்டி நிலத்திலிருந்து வர்றது எல்பிஜி இல்லைங்க. அது கோபாலபுர குடும்பத்தினுடைய சொத்து இல்ல. இந்தியாவில் எல்பிஜி இல்லைங்க ஐயா. வளைகுடா நாட்டிலிருந்து கொண்டு வருகின்றோம். எங்கேயும் பிரச்சனை இல்லாம உங்களுக்கு கொண்டு வருகின்றோம். ஒரு தாய்மார்கள் கூட ஐயா நான் சிலிண்டர் புக் பண்ண எனக்கு வரலன்னு சொல்ல முடியாது. 10 நாளுக்குள்ள சிலிண்டர் வரும். இந்த கனிமொழி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் எந்த சிலிண்டர் புக் பண்ணாங்க, யாருக்கு போன் போட்டு சிலிண்டர் வேணும்னு கேட்டாங்கன்னு தெரியும்.
எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி வைப்பதற்கு தூக்கில் தொங்குவேன் என்று கூறியவர் டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் பிரச்சாரத்திற்கு வரும்போது கயிற்றை எடுத்து காட்டுங்கள் என்றும் உதயநிதி பேச்சு. எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறதுக்கு 4 முழ கயிறுல என் வீட்டுல தூக்கில தொங்கிடுவேன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் தான் இன்னைக்கு கூட கூட்டிட்டு வந்திருக்கிறார் கூட்டணிக்கு. வரும்போது 4 முழ கயிறு எடுத்து காட்டுங்க, ஞாபகம் இருக்காரு காட்டுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொருத்தர் என்ன சொன்னாரு, கவுன்சிலர் அவருக்கு கூட தகுதி கிடையாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. இன்னொரு வார்த்தை சொன்னாரு, ஞாபகம் வச்சிருக்கிற, அவர் ஒரு டயர் நக்கி அப்படின்னு சொன்னது நான் கிடையாது. இப்ப கூட்டணி சேர்ந்திருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து சொன்ன வார்த்தைகள். இவங்க எல்லாம் தான் இன்னைக்கு கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியை இந்த தேர்தலோட அமுச்சு விட்டுருங்க. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வரும் 16ஆம் தேதி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடன் விஜய் சந்திப்பு. தேர்தல் பணியில் வேட்பாளர்களுக்கு நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்று புகார் வருவதாக தொடர்பாக ஆலோசனை என தகவல். வண்டி மேல் உட்கார்ந்து கை காட்டுவது அரசியல் அல்ல. தவேக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடிய அண்ணாமலை. பார்த்தேன், ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ரோட் ஷோ நடந்ததெல்லாம் பார்த்தேன். ஐயா, அரசியல் என்பது ஒரு வண்டி மேல உட்கார்ந்து கை காட்டுறது அரசியல் இல்லைங்க ஐயா. அது இன்னைக்கு வர்ற எந்த அரசியல்வாதியும் நான் தவறா சொல்ல. இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், காரைக்குடியில் இளைஞர்களுக்கு அன்பான வேண்டுகோள், இந்த மாற்றம் என்பது உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அரசாட்சி தெரியாது, அரசு எப்படி செய்வது என்று தெரியாது. இதுவரை அரசியல் இருந்தவர்கள் கிடையாது, உள்ளாட்சி கவுன்சிலராக பணி செய்தவர்கள் கிடையாது. அவங்களை வச்சு அரசு அமைச்சு யாருக்கு நாம் என்ன பண்ண போறோங்க ஐயா? தூத்துக்குடி விமான நிலையத்தில் தவேக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு. கன்னியாகுமரியில் நடைபெறும் ரோட் ஷோவில் கலந்து கொள்ள சென்ற நிலையில் தொண்டர்களுக்கு கையசைத்து விட்டு புறப்பட்டு சென்றார். தேர்தல் விதிகளை மீறியதாக சீமான் மீது மதுரை பேரையூர் போலீசார் வழக்கு பதிவு. அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி இரவு 10:22 மணி வரை பரப்புரை மேற்கொண்டதால் நடவடிக்கை. அமெரிக்கா சியாட்டில் நகரின் மைய பகுதியில் உள்ள வெஸ்ட்லேக் சதுக்கத்தில் விவேகானந்தர் சிலை திறப்பு. இந்திய கலாச்சார உறவுகள் கவுன்சில் மூலம் பரிசாக வழங்கப்பட்ட சிலையை மேயர் கேட்டி வில்சன் திறந்து வைத்தார். தவேக தலைமை அறிவித்த வேட்பாளர்களுக்கு நிர்வாகிகள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என புகார். வரும் 16ஆம் தேதி நிர்வாகிகளை அழைத்து விஜய் ஆலோசனை மேற்கொள்ள முடிவு செய்திருப்பதாக தகவல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 12 பேரை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சக மீனவர்கள் கோரிக்கை. வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை பாஜக எம்பிக்கள் மக்களவை மாநிலங்களவையில் இருக்க வேண்டும். மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக அனைத்து கட்சி தலைவர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம் எழுதியுள்ள நிலையில் பாஜக கொறடா உத்தரவு. மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது. வரும் 16ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற சிறப்பு அமர்வில் அனைவரும் ஒரே குரலில் இணைவோம் என்று அனைத்து கட்சி தலைவர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பை கோரும் பிரதமர் மோடி தொகுதி மறுவரையறை குறித்து ரகசியம் காப்பது ஏன்? அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சரமாரி கேள்வி.
மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக அனைத்து மாநில அரசுகளின் கருத்துக்களை மத்திய அரசு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். டெல்லியில் அரசியலமைப்பை பாதுகாக்க வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி தொடங்கி வைத்தார். அரசியலமைப்பை அழிக்க பாஜக மற்றும் RSS அமைப்பு விரும்புகிறது என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. இந்தியாவில் அனைவரும் சமமாக இருப்பதை பாஜகவினர் விரும்பவில்லை என்றும் விமர்சனம். உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு 2,04,00,000 வாக்காளர்கள் நீக்கம். 84 லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டு இறுதியாக 13,39,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடா நகரில் அதிகாலையில் லேசான நிலநடுக்கம். ரிக்டர் அளவில் 4.6 பதிவான நிலையில் பொதுமக்கள் அச்சம். ஜம்மு காஷ்மீரின் அக்னூர் பகுதியில் வீசிய பலத்த சூறாவளி காற்று. சுமார் 10 நிமிடங்கள் நீடித்த சூறாவளி காற்றால் பரபரப்பு. ये छोटा सा था पहले वहां पे, अब धीरे धीरे बड़ा है. பாகிஸ்தானில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வி. அணுசக்தி திட்டங்களை நிறுத்துவது தொடர்பான கோரிக்கைகளை ஈரான் ஏற்கவில்லை என்று அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் பேட்டி. ஈரானை கடற்படை மூலம் முற்றுகையிடும் வாய்ப்பு அமெரிக்காவிடம் உள்ளது. பாகிஸ்தானில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்விக்கு அமெரிக்காவே காரணம் என்று ஈரான் குற்றச்சாட்டு. வரம்பு மீறிய நிபந்தனைகளை அமெரிக்கா செயல்படுத்த நிர்பந்தித்ததாக சாடல். ஈரான் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்க முயற்சிக்கும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு நவீன கால ஹிட்லர் என்று துருக்கி கண்டனம். தனது சொந்த குர்து இன குடிமக்களை படுகொலை செய்த துருக்கி அதிபர் எர்டோகனை போல் அல்லாமல் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் போராடும் என்று நெதன்யாகு கூறியதற்கும் கடும் எதிர்ப்பு. சேப்பாக்கத்தில் டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி வெற்றி. நடப்பு IPL தொடரில் 3 தோல்விகளை சந்தித்த நிலையில் முதல் வெற்றியை பதிவு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ். மேட்ச் சஞ்சு சாம்சன் செம்மையாக ஆடினார். ஓட்டு நல்லா வைக்கிறது, நல்ல மேட்ச், சூப்பராக இருந்துச்சு. தோத்துட்டு இருந்த டீம் அன்றைக்கி வந்து சஞ்சு சாம்சன் வந்து ஒரு ஆளாக இருந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேட்டிங் பண்ணி கொடுத்து டீம் ஒரு கம்பேக் நல்லா கொடுத்தாரு. அப்புறம் ஓவர்ட்ட நல்லா பவுலிங் பண்ணார். நாங்கள் டெல்லி மீண்டும் அடுத்த மேட்ச்சில் இதோட நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ஜெயிப்போம்னு நிச்சயமாக நம்புகிறோம். வெரி குட் கேம், ரொம்ப நல்லா இருந்தது. சஞ்சு சாம்சன் ரொம்ப சூப்பராக விளாடினாரு. அதுக்கப்புறம் போலிங் ஜேமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டார். ஓவரால் வெரி குட் கேம். இப்படியே கண்டினியூ பண்ணால் சூப்பராக இருக்கும் சார். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர் சஞ்சு சாம்சன் சதம். 52 பந்துகளுக்கு 13 பவுண்டரி, 3 சிக்ஸர் விளாசி சதமடித்தார் சஞ்சு சாம்சன். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கேப்டன் ருதுராஜ் கெய்க்வாட்டுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது IPL நிர்வாகம். டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் மெதுவாக பந்து வீசியதாக நடவடிக்கை. IPL கிரிக்கெட் போட்டி லீக் தொடரில் ஆட்டத்தில் லக்னோ குஜராத் அணிகள் இன்று பல பரீட்சை. மற்றொரு ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸை எதிர்கொள்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. வத்தலகுண்டு அருகே சென்றாய பெருமாள் கோவில் பங்குனி திருவிழா.
தேவராட்டம் ஆடி பெருமாளை தரிசித்த திரளான பக்தர்கள்.